வெல்கம் பேக் டு ஜகா வைசு சேனல். காலையில் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நேற்று நான் வெளியே போகிறேன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருப்பேன் தெரியுங்களா. அது பார்த்தீங்கன்னா நைட்டு 1 மணி ஆகிடுச்சு நாங்கள் வர்றதுக்கு. ஏன்னா கேப் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த வந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பசி ஒரு பக்கம் 11:30 மணிக்கு தான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஹோட்டலில் உட்காந்து 12 மணி இருக்கும். அப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றது கரெக்டாக 1 மணி ஆகிடுச்சுங்க. காலையில் எழுந்திரிச்சேன். காலையில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிருந்து அவ்வளோ வேலை. எந்திரிச்சா குளிக்க தான் போயிருக்கிறேன். இன்னும் வெளியே வரல. துண்டு கூட எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. துண்டு அந்த துண்டு நம்ம தேடும் போது துண்டு கிடைக்காது. எடுத்துக்கலாம் போக மாட்டியா? பார்த்தீங்கன்னா துவைச்ச துணிகளை எதுவுமே இன்னும் மடித்து வைக்கல. துணியெல்லாம் நான் எப்பவுமே துவைச்ச உடனே மடித்து வச்சிருவேன். ஏன்னா அப்போ தான் அந்த மடிப்பு அது கலையாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ரொம்ப சுருக்கமாயிடும். இல்லாட்டி மடிக்காமல் மட்டும்தான் சுருக்கமாயிடுது வரும். கடவுளே காலையிலேருந்து அவ்வளோ வேலைங்க. எல்லாம் குப்பை வெளியெல்லாம் கூட்டி விட்டுனாங்க. உங்களுக்கே தெரியும் நம்ம வீட்டு வாசல் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஃபுல்லாக கூட்டி எடுத்து கோலப்படி வேறு தெரிஞ்சு போச்சு. 2 நாளாக பார்த்தீங்கன்னா கோலப்படி கிடையாது வீட்டில். தக்காளி நிறைய தக்காளி பார்த்தீங்கன்னா வீணாக போச்சு. எந்த சிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டை கூட எடுத்து வைக்கலாம். பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்தால் அவள் துணியை மட்டும் அயன் பண்ணிவிட்டு பாருங்க அயன் பண்ணி மேடம் இங்கே வச்சுட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. நம்ம காலையில் எந்திரிச்சதை காட்டுறோம். இப்போ இவ்வளோ மிஷினில் இன்றைக்கி எப்போயுமே கொஞ்சம் துணி கையில் தான் துவைப்பேன். ஆனால் இன்றைக்கி எல்லாமே எந்திரிச்சு மிஷினில் போட்டு விட்டுட்டேன். துணியெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு வீட்டு வாசலெல்லாம் கூட்டி எல்லாத்தையும் மொழிகி நம்ம வடி நிற்கிது வெளியே. கோலம் போடல. வீட்டு வாசல் இன்றைக்கி கோலம் போடல. வெள்ளிக்கிழமை கோலம் போடலை. நீ மேட்டு மட்டும் பார்த்திங்கன்னா வாசலுக்கு போட்டு விட்டோம்னா முடிஞ்சுது. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா தக்காளி. சத்தியம் எனக்கு இந்த ஐடியாவே இல்லை. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி பாருங்களேன் இதெல்லாம் கெட்டு போச்சு. ஒரு 5 கிலோ 100ன்ற பேரில் வாங்கி வச்சு யாரும் இப்படி வாங்காதீங்க. அரை கிலோ மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கிடைக்குதுன்றக்காக எச்சா வாங்கி வச்சிட்டோம்னா அது வீணாக போகுது. கஷ்டமாக இருக்குது. நான் தக்காளி இங்கே மாடு வரும். மாட்டுக்கு போட்டு விட்டுறலாம். பார்த்திங்கன்னா தக்காளி குழம்பு மாதிரி பண்ண போகிறேன். சாப்பாடு வச்சு விட்டு மாவு இருக்குது. தோசை ஊற்றி விட்டுட்டு நான் கரெக்டாக எனக்கு 11 மணிக்கு இங்கேருந்து 11 மணிக்கு நமக்கு அங்கே ஷோ திருப்பி கூப்பிட்ருக்காங்க. நம்ம எத்தனை மணிக்கு கிளம்புறோம் அப்படின்னா இங்கேருந்து 10 மணிக்கு கிளம்புறதா கரெக்டாக 1.5 மணி நேரம் ட்ராவல் ஆகுது. ஏன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போக வேண்டியிருக்கு. பாருங்களேன் எல்லோரும் மேடம் போய் 1/2 மணி நேரம் இருக்குமா? இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தான். ஆனால் இன்றைக்கி நான் தலைக்கெல்லாம் குளிக்க வேண்டாம், நீ மேல் குளிச்சிட்டோன்னு சொல்லியாச்சு. இன்னும் வரல. வரட்டும் பாருங்கள். குளிச்சுட்டு இப்போ தான் எல்லாத்தையும் பெட்டில் எடுத்து வச்சுட்ருக்கேன். இதெல்லாம் எப்போ செய்யணும்? காலையில் செய்ய வேண்டிய வேலை. அந்த டிவி ஒரு பக்கம் பார்ப்பா, அவ ஒரு பக்கம் கிளம்புவா. ஏய் இங்கே பாரு. இப்போ கீழே பாருங்க. கீழே பாருங்க. ரொம்ப கஷ்டங்க. தனியால் நம்ம எல்லாம் வீட்டு வேலையெல்லாம் செய்கிறதெல்லாம் கொஞ்சமாக வீட்டில் பிள்ளைங்களாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாதாங்க நல்லா இருக்கும். என்ன வேலை செய்கிறான்னு மட்டும் பாருங்க. அவன் என்னென்ன வேலை செய்ய. இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சதோடு சரி, எதுவுமே எடுத்து கமுத்தல. டிவி சவுண்டை கம்மி பண்ணு. இது கமுத்துறதுக்கு இடம் இல்லாமல் போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வடச்சட்டியில் தான் செய்வேன். எப்பயுமே இதில் தான் செய்வேன். இப்போ தக்காளி புழு போட்டதுனால பார்த்தீங்கன்னா குக்கரில் வச்சுருக்கேன். தக்காளி சாப்பாடு செய்யலான்னு பார்த்தேன். ஆனால் கொத்தமல்லி இல்லை. அதுக்கு கொத்தமல்லி புதினா போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அது இல்லை. நான் சாப்பாடு பார்த்தீங்கன்னா இதில் தான் வைப்பேங்க, உலையில் தான் வைப்பேன். நீங்கள் எப்படி உங்கள் வீட்டு குக்கர் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை சாப்பாடு வடிப்பீங்களா? ஸோ திரும்பி மிஷினில் துணி போட்டு விட்டாச்சு. திரும்பி எடுத்து வச்சுருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? இப்போ கடைக்கு போகணும். துணியெல்லாம் காய வைக்கணும். இங்கே முன்னாடி போட்டு காய வச்சிருக்கேன். இங்கே காய வைன்னு சொன்னேன். வீடு கூட தவிர துணி காய போடுறேன்.
புரியல. இந்த 2 வேலை சரி, வீடு கூட்ட மாட்டேன், துணி காய போட மாட்டேன், வேற என்ன வேலை? வேற ஒன்று வேலையும் இல்லையே. சமைக்கிறியா? வராது. பார்த்து நிற்கிறியா? வேற நீ என்னதான் செய்யலான்னு காத்துட்டு இருக்க சொல்லு. உன்னை எல்லாரும் இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. சரி, ஒரு பக்கெட் ஃபுல்லாக இங்கே காய வைக்கணும். இங்கே ஒரு பக்கெட் துணி தான் இருக்குது, இங்கே காயவே சீக்கிரம் காய்ஞ்சிடும். ஃபுல்லாக இங்கே காய மேலே ஃபுல்லுமே பெட்ஷீட் போட்டு விட்டுருக்கேன் வைஷ்ணவி, இடம் இல்லை. தயவுசெஞ்சு சொல்கிறேன், எல்லாத்தையும் நீட்டாக உங்களும் காய போடு, நீட்டாக காய போடுன்னு. ஆ என்னோட எல்லா ட்ரெஸ்ஸுமே நான் காய போட்டேன், பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். எல்லா ட்ரெஸ்ஸுமே நான் காய போட்டேன். அம்மா வர காலைல எழுந்தோன்னுமே இவ்வளோ துணி காய போட்டாங்க. பெட்ஷீட்ஸ் மா துணியெல்லாம் காய போடலை. மா துணி காய போடல, எனக்கு கை வலிக்குது. நீ பண்ணாதான் நானும் சொல்கிறேன். நான் அழகாக பொட்டு வச்சனே, துணி காய போடுறதுங்களா? சரி, இந்த பாத்திரம் வந்துட்டு வைஷ்ணவி நிஜமா சொல்கிறேன், மனசாட்சிலாம் உனக்கு இருக்கவே இருக்காது. நான் சொல்கிறேனே, மனசாட்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கஷ்டப்படுறாளேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணவும் தெரியாது. மாமா இங்கே வா, என் கூட வா. ஏன்டி இவ்வளோ கேவலமாக போட்டு வச்சிருக்கிற? அப்படி பாவி, இங்கே பா, இந்த சாரி போடுறதுக்கே இடம் இல்லை, மேலே 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 போட்டு வச்சிருக்கேன். எங்கள் இதோட அது எந்த பொண்ணுங்க நீட்டாக போடும். எங்கள் அம்மா இப்போ 2 ஒதுக்குனாங்கன்னா தான் எங்கள் அம்மாவுக்கு இப்போ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பொறாம பெத்த புள்ள நமக்கு அப்புறம் வந்துட்டு வந்தவ இவ்வளோ நீட்டாக போட்டிருக்காளே அப்படி சொல்லிட்டு ஒரு பொறாம. சின்ன பிள்ளைங்க எப்படி வேலை செய்வது? எப்படி துணி மடிக்க சொன்னால் சுட்டி சுட்டி வைக்கிற வேலை தானே. நான் படித்தேன், எங்கள் அம்மா எனக்கு வேலை கொடுக்கல. நீ படி. நீ கொடுக்க மாட்டியா? அப்போதான் அதிகமாக தருவேன். ஓகே, ஷால்லாம் எங்கே போடுறது? இடமே இல்லை. அங்கே வெளியே அந்த ஓரமாக போடு. வெட்டி இந்த தொங்க விடு விஷு. ஒத்தை எப்படி தொங்க விடுது இடையில? இப்போ நான் இப்படி தொங்க போகணும்னு சொன்னேன். காலையில் வைஷு வந்து ஸ்கூலுக்கு எப்படியே அனுப்பி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று போன அதே இடம் தான், சத்யா சினிமாஸ், ராயப்பேட்டை. ராயப்பேட்டை இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதோட இந்த விளாக் முடியுது. இன்றைக்கி அது என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா, அருண்தாஸ் தெரியுங்களா? அருண்தாஸ் அவர் நடித்த படம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜெயராம் சாரோடைய பையன், எனக்கு அவர் பேர் தெரியல, அவரும் சேர்ந்து நடித்த படத்துக்கான ப்ரீவியஸ் ஷோ தான் இன்றைக்கி போயிட்டு